सिद्धिविनायकमूर्ति की जय, सद्गुरुनाथ महाराज की जय। हर नमः पार्वती पतये, हर हर महादेवा। தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. போலா புண்டலீக வரதே ஹரி விட்டல, ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. पांडुरंगा 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 हरि पांडुरंगा पांडुरंगा पांडुरंगा. पांडुरंगा 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 हरि पांडुरंगा पांडुरंगा पांडुरंगा. पांडुरंगा 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 हरि पांडुरंगा पांडुरंगा पांडुरंगा. पांडुरंगा हरि पांडुरंगा हरि हरि पांडुरंगा 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 हरि पांडुरंगा पांडुरंगा पांडुरंगा. பண்டரியில் நாம் எல்லாரும் கூடிடுவோம், அங்கு புண்டரீகாட்சன் அருள் நாடிடுவோம். பண்டரியில் நாம் எல்லாரும் கூடிடுவோம், அங்கு புண்டரீகாட்சன் அருள் நாடிடுவோம். பாண்டுரங்கா 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 ஹரி பாண்டுரங்கா பாண்டுரங்கா பாண்டுரங்கா. பாண்டுரங்கா हरि पांडुरंगा हरि हरि पांडुरंगा 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 हरे पांडुरंगा पांडुरंगा पांडुरंगा. சந்தன திலகமிட்ட சுந்தரனை நம் சிந்தனையில் எந்நாளும் வைத்திடுவோம். பாண்டுரங்கா 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 ஹரி பாண்டுரங்கா பாண்டுரங்கா பாண்டுரங்கா. போல பண்டரிநாத் மகாராஜ் கி ஜெய். இந்த சுப தினத்தில் விட்டலனோட சங்கல்பத்தோட, என்னோட குருநாதரோட சங்கல்பத்தோட இன்றைய தினம் பக்தப்பிரியன் பாண்டுரங்கன்கிற தலைப்பில் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த பெரியவா எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்குள்ளே இருந்து என்னோட குருநாதர் என்னை பேச வைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பக்தப்பிரியன் பாண்டுரங்கன். பாண்டுரங்கன், ராமர், கிருஷ்ணர் எல்லாருமே ஒன்று தான். இருந்தாலும் பாண்டுரங்கன் கிட்ட இன்க்ளூசிவிட்டி அப்படின்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அதாவது பெரிய ராஜாவும் பாண்டுரங்கன் பக்தர் தான். செருப்பு தைக்கிற ரைதாஸும் பாண்டுரங்கன் பக்தர் தான். மளிகை கடையில் உப்பு புளி வைக்கிற துக்காராமும் பாண்டுரங்கன் பக்தர் தான். வீவர் நெசவாளி கபீர்தாஸும் பாண்டுரங்கன் பக்தர் தான். கோரா குமார், ராக்கா குமார் பாட்டரும் பாண்டுரங்கன் பக்தர் தான். சவரம் பண்ணி விடுற நாவிதன், ஷேவ் பண்ணுற பார்பர் சேனாநாயகியும் பாண்டுரங்கன் பக்தர் தான். அதே மாதிரி இந்த சேனாநாயக்காக ஒரு இஸ்லாமிய ராஜாவுக்கு போய் சவரம் பண்ணி விட்டானா பாண்டுரங்கன். ஜனாபாய்க்காக மாவரைக்கிறான், இட்லி மாவரைச்சு கொடுக்குறானா பாண்டுரங்கன். இட்லி மாவில் ஆரம்பித்து ரொட்டி தாள் தட்டுற வரைக்கும் பாண்டுரங்கன் எல்லாமே ஜனாபாய்க்காக பண்ணுறான். பேர்பட்ட இந்த பாண்டுரங்கனோட பக்தர்கள் பற்றி தான் பக்த விஜயமா பாகவத மகிபதி அப்படிங்கிறவர் மராத்திலே சொல்கிறார். அதாவது அதில் அவர் சொல்கிறார், நூற்றுக்கணக்கான செயின்ஸ் உடனே ஜபமாலை எடுத்துட்டு யோகா அது இதுன்னு ஜபிச்சுண்டேலாம் இல்லையா. அவள் இப்போ ஒரு மளிகை கடையில் உப்பு புளி விற்கிறாள்னா உப்பு புளி வித்துண்டு ராம் கிருஷ்ண கோவிந்த ராம் கிருஷ்ண கோவிந்த காலவேல நாம உச்சரித நாகி தோகி பக்ஷ பாகி உதரதி. ராம் கிருஷ்ண கோவிந்த ராம் கிருஷ்ண கோவிந்த ராம் கிருஷ்ண கோவிந்த ராம் கிருஷ்ண கோவிந்த ராம கிருஷ்ண நாம சர்வம் தோஷம் ஹரண ஜட்டா ஜீவாதாரண ஹரி ஏக. ராம் கிருஷ்ண கோவிந்த ராம் கிருஷ்ண கோவிந்த ராம் கிருஷ்ண கோவிந்த ராம் கிருஷ்ண கோவிந்த ஹரி நாம சார ஜிக்வாயா நாமாச்சி உபமத்ய தெய்வாச்சி கோண வாணி. ராம் கிருஷ்ண கோவிந்த ராம் கிருஷ்ண கோவிந்த ராம் கிருஷ்ண கோவிந்த ராம் கிருஷ்ண கோவிந்த ஞான தேவ சாங்க ஜல நம பாட்ட
கிருஷ்ண கோவிந்த ராம் கிருஷ்ண கோவிந்த ராம் கிருஷ்ண கோவிந்த ராம் கிருஷ்ண கோவிந்த. போல் பண்டரிநாத் மகாராஜ் கி ஜெய். அதே மாதிரி பண்டரிபூரில் இருக்க பக்தார்னா அவள் என்ன தொழில் செய்கிறாளோ அந்த தொழிலோடு சேர்த்து பாண்டுரங்கனையும் வர்ணிப்பாராம். சௌதா மாலிக் அப்படின்னு ஒரு பக்தர், அவர் கூர்மதாசரோட சரித்திரத்தில் வருவார். அவர் கார்டனர், அதனால அவர் பாண்டுரங்கனை அவர் பூ கொடுக்கறதுனால மல்லிகையே, ரோஜாவே அப்படின்னு வர்ணிப்பாராம். காய் கொடுக்கறதுனால வெள்ளை பூண்டே, கத்திரிக்காவே, வெண்டைக்காவேன்னு ரொம்ப அழகா பாண்டுரங்கனோட பக்தர்கள்லாம் தன்னோட தொழிலோடு சேர்த்து பாண்டுரங்கனையும் வர்ணிப்பாளாம். பாண்டுரங்கன் ஸ்வயம்புவா வந்த மூர்த்தி. இதை தான் ஸ்வயம்புஜ கீதா விட்டேவரி உபஜ அப்படின்னு சொல்லுவா இல்லையா. ஸ்வயம்புவா வந்த மூர்த்தி, அதாவது எப்படி வர ஊரில் தீட்சிதரோட கனவுல வந்து இங்கே தோண்டுங்கோய் வாத்துல நான் கடைப்பேன் அப்படின்னு சொல்கிறப்ப கடைச்சவர் தான் கல்யாண ஸ்ரீனிவாசர். அதே மாதிரி தான் ஸ்ரீரங்க பெருமாளும் ஸ்வயம்புவா வந்த மூர்த்தி. அதே மாதிரி பிரம்மா யாகம் பண்ணுறப்ப யாக குண்டத்திலே வந்தவர் தான் வரதராஜன். இந்த மாதிரி எல்லா பெருமாளும் ஸ்வயம்புவாவே வந்தவர் தான். அதே மாதிரி இந்த பாண்டுரங்கன் எப்படி ஸ்வயம்புவா வந்தார்னு பாகவத மகிபதி சொல்கிறார். தக்ஷிண தேசத்தில் ஜனுதேவர் சத்யவதி அப்படின்னு 2 திவ்ய தம்பதியர் எழுந்துருக்கா. அவளுக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையனுக்கு புண்டலீகன் அப்படின்னு பேர் வச்சு வளர்க்குறா. இந்த புண்டலீகனும் சின்ன வயசில் நிறையா வேதங்கள் அனுஷ்டானங்கள்னு கற்றுக்கிறான். ஆனால் போக போக சேர்க்க சரியில்லாததுனால அவன் ரொம்ப கெட்டு போயிடுறான். அதாவது நல்ல வழிகள் எல்லாத்தையும் மறந்துடுறான். சரி, அந்த காலத்துலலாம் பொறுப்பில்லைன்னா கால் கட்டு போடணும்னு சொல்லுவா. கால் கட்டுனா என்ன, கல்யாணம். இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு கல்யாணம் கலாவதி அப்படிங்கிற பொண்ணோட கல்யாணமும் பண்ணி வைக்கிறான். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவன் மாறினா என்ன, மனைவி சொல்கிறதையே கேட்க ஆரம்பிச்சிட்டான். அவள் அம்மா அப்பாவை மதிக்கிறதே இல்லை. அவள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப வயசாயிண்டே போகிறது. அதனால நிறைய நோய்கள் வருது. இவன் பார்த்துக்கிறது இல்லாததுனால காசிக்கு கிளம்புறா. நான் காசியில் இறந்தா முக்தி இல்லையா, அதனால் காசிக்கு கிளம்புறா. வா போய் காசிக்கு போய் ஒரு 10 நாள் 5 நாள் ஆனதுக்கப்புறம் இந்த கலாவதி கேட்குறாளாம். புது ஒரு மாமியாருக்கும் மாட்டு மருமகளுக்கும் ஒரு சண்டை இருக்குல்ல. நான் அவள் பட்டுப்புடவை வாங்கினா எனக்கு பட்டுப்புடவை இருக்காதா, அவள் மட்டும் வளையல் வாங்கினா எனக்குலாம் வளையல் கிடையாதா, அந்த மாதிரிலாம் சண்டை போட்டுப்பா இல்லையா. இப்போ இந்த கலாவதி கேட்குறாளாம், என்ன உங்கள் அம்மா மட்டும் காசிக்கு போகிறா, உங்கள் அங்கையில் ஸ்நானம் பண்ணுறா, என்னெல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டே போக மாட்டேல்ல, உங்கள் அம்மா தான் உங்களுக்கு முக்கியமா அப்படின்னு சண்டை போடுறா. இப்போ உடனே இவருக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல, என்ன பதில் சொல்ல முடியும். அதனால அவளையும் காசிக்கு கூட்டிகிட்டு போகிறா, குதிரை வச்சுட்டு போகிறா. அன்றைக்கி ராத்திரி ஆயிடுத்து. இவளுக்கு காசிக்கு போகிற வழி எங்கன்னு தெரியல. இப்போ ஒரு குடிசை இருக்குது. அந்த குடிசைக்குள்ளே பார்த்தா ஒரு மகரிஷி மாதிரி ஒருத்தர் இருந்துருக்கார். இப்போ அந்த புண்டலீகன் போய் கேட்குறான், காசிக்கு எங்கே போகிறது, எப்படி போகணும், வழி தெரியுமா அப்படின்னு கேட்குறார். அப்போதுக்கு அவர், காசியா, அது எங்கே இருக்கு அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்குறார். அதுக்கு புண்டலீகன், என்ன பார்த்தா மகரிஷி மாதிரி இருக்கே, உங்களுக்கு காசி எங்கே இருக்குன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேலியாக சிரிச்சுட்டு வந்துடுறான். அன்றைக்கி ராத்திரி அந்த குக்குட்ட மகரிஷியோட ஆற்றுக்கு பக்கத்தில் ஒரு ஆசிரமம் இருக்குது, அங்கேயே தங்குறா. அவனுக்கு தூக்கமே வளரல. கலாவதி தூங்கிடுறா. இவன் வெளில வந்து உக்காந்துருக்கான். அப்போது 3 அகோரமான பெண்கள், அதாவது ராட்சசி மாதிரி இருக்கா. அவள் இந்த குக்குட்ட மகரிஷியோட ஆற்றுக்குள்ளே போகிறா. கொஞ்ச நேரம் கழித்து வரப்போ தேவதைகள் மாதிரி வரா. இவனுக்கா ஒன்றுமே புரியல. என்னடா போகிறப்ப ரொம்ப அகோரமாக இருந்தாளே, வரப்போ தேவதைகள் மாதிரி வராளே, யாரிவா நீ நினச்சிட்டு அவாக்கிட்டையும் போய் கேட்குறா. அவள் சொல்கிறா, நாங்கள் தான் கங்கா யமுனா சரஸ்வதி, எல்லாரும் எங்கள் மேலே ஸ்நானம் பண்ணி பாவங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுத்துடுறா, அதனால நாங்கள் ரொம்ப அகோரமாக ஆடுறோம். இங்கே குக்குட்ட மகரிஷின்னு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட குரு பக்தி, அவருக்கு தேவையானதெல்லாம் பண்ணிட்டு எங்களோட பாவங்கள் எல்லாத்தையும் நான் போக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ தான் புண்டலீகனுக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. உடனே குக்குட்ட மகரிஷி கிட்ட போய் கேட்குறா, நீங்கள் அப்பேற்பட்ட மகரிஷியா, காசி எங்கே இருக்குன்னு கூட தெரியல, ஆனால் சாக்ஷாத் கங்கா யமுனா சரஸ்வதியே வந்து உங்ககிட்ட கேட்க குரு பக்தி பண்ணுறாளே, நீங்கள் என்ன தபஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறான்.
அப்போ அதுக்கு அந்த குக்குட்ட மகரிஷி சொல்கிறார், இல்லைப்பா இவாதான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு கால் இல்லை, அதனால இவாளுக்கு குளிப்பாட்டி விடுறது அதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். மீதி இருக்க நேரத்தில் பகவானோட நாமத்தை சொல்கிறேன், வேறு எதுவும் நான் பெருசாக பண்ணலப்பா அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் புண்டலீகனுக்கு புரியறது, தான் எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன், நான் இவ்வளோ பெரிய பாப்பி, அம்மா அப்பாவை நடக்க வச்சுட்டு நான் குதிரையில் வந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறார். உடனே அம்மா அப்பாவை பார்க்கறதுக்காக போகிறார். அம்மா அப்பா காலில் விழுந்து மன்னிப்பும் கேட்குறார். ஸ்ரவன்குமாரன் மாதிரி தன்னோட 2 தோள்லையும் அம்மா அப்பாவை தூக்கிண்டு எல்லா இடத்துக்கும் போகிறார். அப்போ தான் திண்டீரவனம் அப்படிங்கிற இடத்துக்கு வரார். திண்டீரவனத்தில் தான் சிவபெருமான் திண்டீர அப்படிங்கிற அரக்கனை அழிச்சாராம். அது முன்னாடி காட்டாக இருந்தது, அதனால இதுக்கு திண்டீரவனம் அப்படின்னே பேர் வந்துடுதான். அந்த இடத்துல தான் பீமா நதியும் ஓடின்னு இருந்தது. அவளுக்கு ரொம்ப பிடிச்சதுனால அங்கேயே இருந்துருக்காளாம். இதே மாதிரி இவாளும் பண்ணிகிட்டே இருக்கா. அவரும் அம்மா அப்பாவை பார்த்துட்டு இருக்கார். ஒரு நாள் கிருஷ்ணர் நாரதர்கிட்ட கேட்குறார், எனக்கு ரொம்ப போர் அடிக்கிறது, ஏதாவது ஒரு பக்தர் இருக்காரா, அவரை போய் நம்ம பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு கேட்குறார். நான் பகவானோட வேலையே பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கறதுனால அதனால நாரதரும் இப்போ கரெக்டாக ரைட்னு ஒரு பக்தர் இருக்கார், போய் அவங்கள பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறார். உடனே அது கிருஷ்ணர், அவர் ஒரு கிருஷ்ண பக்தரா அப்படின்னு கேட்குறார். இல்லை சுவாமி. சரி சிவபக்தரா? இல்லை சிவபக்தரும் இல்லை. சரி அம்பாள் பக்தரா, முருக பக்தரா, விநாயக பக்தரான்னு ஒரு தெய்வங்கள் பேரா சொல்லி பக்தரான்னு கேட்குறார். நாரதர் அவர் ஒரு பக்தரும் இல்லைன்னு சொல்கிறார். இப்போ கடைசியாக நாரதர் சொல்கிறார், அவர் மாத்ரு பித்ரு பக்தர் அப்படின்னு சொல்கிறார். உடனே கிருஷ்ணர், அப்போ நம்ம அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்கறதுக்காக போகிறார். அப்போது புண்டலீகன் அவள் அம்மா அப்பாவை தூங்க வச்சுருக்கா. புண்டலீகா அப்படின்னு இவர் கூப்பிடுறார். வந்தது சாக்ஷாத் அந்த கிருஷ்ணர்னு தெரியல, அதனால 2 செங்கலை தூக்கி போட்டுட்டு இது மேலே நின்றுருங்கோ, தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். மராட்டியில் செங்கலை விட்டுன்னு சொல்லுவா. செங்கல் மேலே நின்னதுனால விட்டலன் அப்படின்னு பேர் வந்துடுத்து. செங்கல் மேலே நின்றிருக்கும் பாண்டுரங்கா, எங்கள் குறைகளை தீர்த்து வைப்பாய் பாண்டுரங்கா. செங்கல் மேலே நின்றிருக்கும் பாண்டுரங்கா, எங்கள் குறைகளை தீர்த்து வைப்பாய் பாண்டுரங்கா. அன்னை சுகுமா தேவி கொஞ்சம் பாண்டுரங்கா, உன்னை விட்டல விட்டல என்றழைப்போம் பாண்டுரங்கா, உன்னை விட்டல விட்டல என்றழைப்போம் பாண்டுரங்கா. பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா, பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா, விட்டல விட்டல பாண்டுரங்கா, விட்டல விட்டல பாண்டுரங்கா, விட்டல விட்டல பாண்டுரங்கா. போல் பண்டரிநாத் மகாராஜ் கி ஜெய். இப்படி அவரிடமேந்து விட்டலன், ஏன்னா அவர் தான் செங்கல் மேலே நின்றுட்டார்ல, அவனும் வரா. பார்த்தா வந்தது சாக்ஷாத் அந்த கிருஷ்ணர்னு தெரியறது. உடனே நமஸ்காரம் பண்ணிட்டு, சுவாமி என்னை மன்னிச்சுக்கோங்க, வந்தது நீங்கன்னு எனக்கு தெரியாமல் போயிடுத்து என்ன சொல்கிறார். அதுக்கு விட்டலன் சொல்கிறார், புண்டலீகா எனக்கு உன்னை பார்த்தா பொறாமையாக இருக்குது, உனக்கு சுசூஷைகள்லாம் பண்ணுறதுக்கு உங்கள் அம்மா அப்பா இருக்கா, ஆனால் எனக்கு யாருமே இல்லையேன்னு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, உனக்கு என்ன வேணுமோ கேள், என்ன வரம் வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறார். அப்போ அதுக்கு புண்டலீகன் 3 வரம் கேட்டானா. முதல் வரம், எப்படி எனக்கு நீங்கள் செங்கல் மேலே நின்று இடுப்பில் கையை வச்சுண்டு தரிசனம் கொடுத்தியோ அதே மாதிரி எல்லாருக்கும் இங்கேயே நின்று கொடுக்கணும். 2வது வரம், எப்படி கங்கா நதியில் ஸ்நானம் பண்ணால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதே புண்ணியம் சந்திரபாகா பீமா நதியில் ஸ்நானம் பண்ணுறப்பையும் கிடைக்கணும்னு கேட்டார். அப்போ தான் விட்டலன் பீமா நதிக்கு சந்திரபாகா நதி அப்படிங்கிற பேரையும் கொடுக்குறார். மூணாவது வரம் என்னென்னா, என்னால் தானே நீங்கள் வந்த, அதனால இந்த ஊருக்கு என்னோட பெயர் இருக்கணும் அப்படின்னு கேட்குறார். அதனால தான் இந்த ஊருக்கு
புண்டலீகபுரம்னு பேர் வந்தது. அப்புறம் மருவி 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 பண்டரிபுரம் அப்படின்னு மாறிடுது. இப்போது திருப்பதினா அல்வா, திருப்பதினா லட்டு, திருநெல்வேலினா அல்வா. அதே மாதிரி பண்டரிபூர்னா நாமந்தான். நாமத்தை கொடுத்து நாமத்தை வாங்குவா. அதனால தான் பண்டரிபூர பஜார்னு சொல்லுவா. नामाचा बाजार पंढरी नामाचा बाजार, नामाचा बाजार पंढरी नामाचा बाजार. नामच केती नामच देती कोटी कुला मुद्दारा, कोटी कुला मुद्दार पंढरी नामाचा बाजार, पंढरी नामाचा बाजार. हरिनामाचा गुरुनामाचा विठ्ठलनामाचा बाजार, पंढरी नामाचा बाजार. टाईम टाईम संत मिलासे करती जय जयकारा, करती जय जयकार पंढरी नामाचा बाजार, पंढरी नामाचा बाजार. हरिनामाचा गुरुनामाचा विठ्ठलनामाचा बाजार, पंढरी नामाचा बाजार. आषाढ कार्तिक यात्रा भवती विठ्ठलः सरदारा, विठ्ठलः सरदार पंढरी नामाचा बाजार, पंढरी नामाचा बाजार. हरिनामाचा गुरुनामाचा विठ्ठलनामाचा बाजार, पंढरी नामाचा बाजार. गोपालपुरी यात्रा भवती विठ्ठलः सरदारा, विठ्ठलः सरदार पंढरी नामाचा बाजार, पंढरी नामाचा बाजार. हरिनामाचा गुरुनामाचा विठ्ठलनामाचा बाजार, पंढरी नामाचा बाजार. बोल पंढरीनाथ महाराज की जय. பண்டரிபூர்னாலே பாண்டுரங்கன் தானே. ஒரு சமயம் பண்டரிபூரில் பாண்டுரங்கனே இல்லையா. இது எப்போ நடந்ததுன்னா, ஒரு பக்தர் பண்டரிபூர்லேருந்து வித்யாநகரம் ஹம்பி பக்கத்தில் இருக்க ராஜாவை பாடினா நிறைய காசு கிடைக்கும்னு நினச்சிட்டு அந்த ராஜாவை பாடுறதுக்காக வரான். அந்த ராஜா பேர் தான் ராமராஜன். அந்த ராஜா ஒரு பெரிய காளி பக்தர். அதனால காளிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்குன்னு அபிஷேக குடத்தில் ஆரம்பித்து தீபாரதனை தட்டு வரைக்கும் வைரம் வைடூரியம் நவரத்னம் தங்கம் அப்படின்னு எல்லாத்துலேயும் வச்சுட்டுருக்கான். உடனே அவன் கேட்குறான், எப்படி நான் பூஜை பண்ணுறது எப்படி அப்படின்னு கேட்குறா. உடனே அதுக்கு அவர் சொல்கிறார், எப்போதுமே நம்மளுக்கு நம்ம ஊர் தானே ஸ்பெஷல். அது அந்த பாட்டில் கூட சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா அப்படின்லாம் வரும் இல்லையா. அதனால அவரும் சொல்கிறார், நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் பண்டரிபூர் மாதிரி வராதுப்பா அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த ராஜா, பண்டரிபூரா அது எங்கே இருக்குது, அப்போ ஊரே தங்கம்மா அப்படின்னு கேட்குறார். ஆமாம் ஆமாம், ஊரே தங்கம், என்ன ரோடே நவரத்ன கல்லால் செய்யப்பட்டிருக்கு. அவர் நினச்சிக்கிறார் இந்த ராஜா எங்கே வரப்போகிறார், நம்ம அடிச்சு விடுவோம் அப்படின்னு ஆவுன்னு அடிச்சு விடுறார். ஊரே தங்கம், எல்லா ராத்துக்கூரையும் தங்கம் அப்படின்னு அடிச்சு விடுறார். அந்த ராஜாவும் அப்படியா, அப்படின்னா நம்ம உடனே போகலாம் வா அப்படின்னு சொல்கிறார். நான் பண்டரிபூர் எப்படி இருக்கும், மண்ணு ரோடு, எல்லாத்துலேயும் தோல்கா சப்பலா கட்டை ஜால்ராதான் விற்பா. இவர் இப்படி சொன்னோன்னே அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுறது, என்னடா இப்படி நம்ம அடிச்சு விட்டோமேனு. இந்த ராஜா சொல்கிறார், நீ சொன்னது மட்டும் பொய்யா இருந்ததுன்னா நான் அவனை சிரச்சேதனம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே அவனும் தலையை தொட்டு பார்த்துக்கிறார். இன்றைக்கி தான் கடைசி நாள், தலையோடு இருக்கும், நாளைக்கு என்ன நிலைமையோ தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு பண்டரிபூருக்கு போகிறா. அப்போது அவன் என்ன வர்ணிச்சானோ அடிச்சு விட்டானோ அதே மாதிரி பண்டரிபூர் இருந்ததா. உடனே அந்த ராஜா, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பாண்டுரங்கன் தானே, நான் அவனை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக பாண்டுரங்கன் கிட்ட, ரங்கா நீ என் கூட வரியா அப்படின்னு கேட்குறா. உடனே பாண்டுரங்கன் யார் ஆசையாக கூப்பிட்டாலும் போயிடுவானாம், ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூப்பிட்டா போயிடுனாலாம். அதனால இவர் கூப்பிட்டோன்னே சரி நான் வரேன், ஆனால் நீ அதர்மம் பண்ணால் நான் அடுத்த க்ஷணமே உன் ஊரை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே இந்த ராஜாவும்
அப்போ இருக்க ராஜாலாம் அதர்மமே பண்ண மாட்டாளாம், அதர்மம் பண்ண பயப்படுவாளாம், தெய்வ பயத்தோடு இருப்பாளாம், தெய்வ பக்தியோடு இருப்பாளாம். அதனால இந்த ராஜா நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு யானையெல்லாம் வச்சு பல்லக்கல்லாம் வச்சு அந்த வித்யாநகரத்துக்கு போகிறா. இந்த ராஜா தனியாக ஃபுல் செக்யூரிட்டியோட தனியாக பாண்டுரங்கனையே வச்சுட்டுருக்கான். அப்படியே கொஞ்ச நாள் போகிறது. ஆஷாட ஏகாதசி வருது. அதுக்கு முந்தின நாள், ஆஷாட ஏகாதசிக்கு முந்தின நாள்னா ஜல ஜல் ஜல ஜல ஜலன்னு எல்லாரும் சந்தோஷமாக விட்டல நாமத்தை சொல்லிட்டு குதிச்சுருப்பா. எல்லாராத்துலேயும் மாவிலை தோரணம்லாம் கட்டுவா. ஆனால் அப்போ எப்படி இருந்தது பண்டரிபூர்னா, எல்லாத்துலேயும் மாவிளை தோரணம் கட்டலை, எல்லாரும் சோகமாக கன்னத்தில் கையை வச்சுட்டு உட்காந்துட்டுருக்கா. பாண்டரங்கன் இருந்தால் தானே விட்டலை விட்டலை விட்டலைன்னு குதிக்க முடியும். பாண்டரங்கனே இல்லாதனால கன்னத்தில் கையை வச்சுட்டு உட்காந்துட்டுருக்கா. இப்போ தான் பானுதாசர் வரார். யாரும் கவலைப்படாதேங்கோ, நான் போய் அந்த பாண்டரங்கனை கூட்டின்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டரங்கனை கூப்பிட்றதுக்காக போகிறார். அப்போ அவள்லாம் சொல்கிறா, இல்லைப்பா வேண்டாம், நீ மட்டும் மாட்டின்ட்டேன்னா அந்த ராஜா கழுமரம் ஏற்றிடுவான், அதனால நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அவன் போன உயிர் தானே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பானுதாசர் பாண்டரங்கனை பார்க்கறதுக்காக வித்யாநகரத்துக்கு போகிறார். அதுவே சாயங்காலம் ஆயிடுறது. எப்படி வசுதேவர் யசோதானந்த கோபர்கிட்ட கிருஷ்ணரை விடுறப்ப அட்ட மழை பெஞ்சு ஜெயில் கதவெல்லாம் தானாக திறந்ததோ, அதே மாதிரி இப்போது அட்ட மழை பெய்யறது. காவலாளிகள்லாம் கொரட்டை விட்டு தூங்குறாளாம். பாண்டரங்கன் இருந்த அறையோட கதவும் திறக்கிறது. இவரும் உள்ளே போகிறார், பாண்டரங்கனும் இருக்கார். பாண்டரங்கனை பார்த்து கேட்குறார், விட்டலா இங்கே செட்டில் ஆகிட்ட பார்த்தியா, இந்த சுக போகங்கள் தானே உனக்கு வேணும், வேறொன்றும் உனக்கு வேண்டாமா, அபங்கங்கள்லாம் வேண்டாமா, அந்த 1 கோடி மக்களை தவிக்க விட்டுட்டு இப்படி இந்த ஒரு ராஜாக்காக நீ வந்திருக்க அப்படின்னு கேட்குறார். அப்போது பாண்டரங்கன் கண்ணில் தண்ணீர் தேங்க தேங்க, பானுதாசா என்னை இப்படி தப்பாக நினச்சிட்டியே, பண்டரிபூர்லேருந்து ஒருத்தராவது வரமாட்டாளான்னு நான் ஏங்கின்னு இருந்தேன், என்ன போய் தப்பாக நினச்சிட்டியேப்பா எனக்கு சொல்கிறார். உடனே அதுக்கு பானுதாசர், நான் போய் இப்படி நினச்சிட்டேன் பார்த்தியா, ஒன்றை போய் குஷேலன் தான் அவன் உயிர் தோழன்னு எனக்கு தெரியாமல் போயிடுத்தே, சரி வா பாண்டரங்கா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டரங்கனை கூப்பிடுறார். அப்போது ராஜா வர சத்தம் கேட்குறது. அதனால பாண்டரங்கன் தான் கழுத்தில் போட்டுருந்த நவரத்ன மாலையை பானுதாசரோட கழுத்தில் போட்டுட்டு, சீக்கிரம் போ பானுதாசா, ராஜா வர சத்தம் கேட்குறது, போ போ அப்படின்னு சொல்கிறார். பானுதாசருக்கு ஒரே சந்தோஷம், பகவான் தான் போட்டுட்ட மாலையை எனக்கு போட்டு விட்டுறானே அப்படின்னு சந்தோஷமாக அபங்கங்கள்லாம் பாடிண்டே போகிறார். பாண்டுரங்க தியானீம் பாண்டுரங்க மானீம் ஜாக்ருதீம் ஸ்வப்னீம் பாண்டுரங்கா ஆனிக दूसरे मजानाகிம் ஆதாம் நேமிலயாச்சித பாசுனியாம் பாட்டிலே வள இந்திரியாம் சுக்கலா भावतो निजाला नाहिं तुझा तुका मने नेत्री गेली औकन तटस्थते ध्यान वीटेवरी पांडुरंग ध्यानी पांडुरंग मानी जागृतीं स्वप्नीं पांडुरंगा पांडुरंग हरि वासुदेव हरि पांडुरंग हरि वासुदेव हरि पांडुरंग हरि वासुदेव हरि पांडुरंग हरि वासुदेव हरि पांडुरंग वासुदेव हरि पांडुरंग हरि वासुदेव हरि बोल पंडरीनाथ महाराज की जय. சந்தோஷமாக பாடிகிட்டே இருக்கார். ஆனால் அந்த பக்கமும் வித்யாநகரத்தில் இவர் போன அடுத்த க்ஷணமே ராஜா உள்ள வரார். அவர் அந்த ராஜா எவ்வளோ அழகான கண்ணு, எவ்வளோ அழகான மூக்கு அப்படின்லாம் பார்க்க மாட்டாரா. நேற்று 20 சவரனுக்கு ஒரு செயின் வாங்கி போட்டோமே அது இருக்கா, நவரத்ன கடுக்கன் வாங்கி போட்டோமே அது இருக்கா, வைர செயின் வாங்கினோமே அதுவும் இருக்கா, ஒட்டியானம் வாங்கினோமே அது இருக்கா அப்படின்னு தான் பார்ப்பாராம். ஒரு லிஸ்ட்டே வச்சுட்டுருக்கார் போல். அதனால் அந்த ராஜா வந்து பார்க்குறப்ப நவரத்ன மாலையை காணும்னு கண்டுபிடிச்சி விட்றார். எல்லா இடத்துலையும் தேடுறார். பார்த்தா எங்கேயுமே நவரத்ன மாலை இல்லை.
சரி இங்கே கீழே எங்கேயாவது விழுந்திருக்குன்னு பார்த்தா அங்கேயும் இல்லையா, சரி வெளில போய் தேடலான்னு காவலாளிகளை அனுப்பிச்சி விடுறார். வெளில பார்த்தா இவர் சந்தோஷமாக பாடின்னு இருக்கார். இவருக்கு தான் போட்டுன்னு இருக்கோம், அதை கழட்டி வைக்கணும், கழட்டாமல் இருக்கணும், ராஜா வருவான், கழுமரம் ஏற்றுவான் அப்படின்னு ஒன்றுமே தெரியல. சந்தோஷமாக பாண்டரங்கன் எனக்கு போட்டு விட்டுருக்கான், உரிமையோட சந்தோஷமாக அதை போட்டுருக்கார். இப்போது காவலாளிகள்லாம் பார்த்துடுறாளா, கழுமரம் ஏற்ற போகிறா. இப்போது ஜெயிலையே தூக்கு தண்டனைலாம் கொடுக்க முடியாமல் உங்கள் லாஸ்ட் விஷ் என்ன அப்படின்னு கேட்பா இல்லையா, அதே மாதிரி கழுமரம் ஏற்றுறப்ப உன் கடைசி ஆசை என்னன்னு கேட்குறார். அதுக்கவர் எனக்கு ஒரே ஒரு வாட்டி பாண்டுரங்கனை பார்க்கணும் கேட்குறார். சரி பாண்டுரங்கன் தானே பார்த்துக்கோப்பா அப்படின்னு விடுறார். பாண்டுரங்கனை பார்த்து கேட்குறார், விட்டலா இப்படி என்னை ஏமாத்திட்ட பார்த்தியா, ஏதோ வாய் கிழியே நேற்று பேசின, காலையில் வா என்னை கூட்டிகிட்டு போ நம்ம சந்தோஷமாக போகலான்னு சொன்னேன், அதெல்லாம் பொய்யா, ஆனால் நேற்று நான் உன் கண்ணில் கண்ணீர் பார்த்தேனே, ஜலம் பார்த்தேனே, அது உண்மைதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டுரங்கனை உரிமையோடு திட்டலாம். நம்மளை திட்டினாதான் பாண்டுரங்கன் கோச்சுப்பான், அவனை நம்ம திட்டினா அவன் சந்தோஷமாக ஏற்றுப்பான். அதனால் இவர் உரிமையோட கோச்சுண்டு கழுமரம் ஏற்றுறதுக்காக போகிறார். ரொம்ப கவலைப்படுறார். இப்போது கழுமரம் ஏற்றுறப்ப பாண்டுரங்கன் ராஜா நான் பண்டரிப்பூருக்கு போகிறேன், பானுதாசா வா போகலாம் அப்படின்னு கூப்பிடுறார். இப்போ அந்த ராஜாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்குறார். அதுக்கு பாண்டுரங்கன் சொல்கிறார், நான் என்ன வாக்கு கொடுத்தேன் உனக்கு, நீ எப்போ அதர்மம் பண்ணுறியோ அடுத்த க்ஷணமே நான் கிளம்பிடுவேன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் இந்த மாலையை பானுதாசர் திருவிழா நான் தான் உனக்கு போட்டு விட்டேன், அதனால் நீ பண்ணது அதர்மம், நான் கிளம்புறேன் பண்டரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்டரிபுரத்துக்கு போகிறார். அப்போது பானுதாசர் கேட்குறாராம், விட்டலா அந்த ராஜா வரப்போ பெரிய பெரிய பல்லக்களெல்லாம் உன்னை தூக்கின்னு வந்தா, நீ இவ்வளோ பெருசாக இருக்க, நான் உன்னை எப்படி தூக்கிட்டு போகிறது அப்படின்னு கேட்குறார். இப்போ பாண்டுரங்கன் அங்குஷ்டம் சைஸில் ரூபம் எடுத்துட்டு உன் ஜோல்னா பையில் என்ன போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறார். உடனே அவரும் தன்னோட ஜோல்னா பையில் பாண்டுரங்கனை போட்டுட்டு சந்தோஷமாக போகிறார். சந்திரபாகா நதிக்கரை வரைக்கும் வந்துடுறா. திடீர்னு ஜோல்னா பையை தூக்கவே முடியல. ஏன் அவர் கேட்குறார், என்ன பாண்டுரங்கா இங்கே வரைக்கும் வந்துட்டோம், சந்திரபாகா நதி இன்னும் கொஞ்சம் தூரம் தானே அப்படின்னு சொல்கிறார். இப்போ அதுக்கு அவர் விட்டலன் நான் அப்படியே வந்துடுவேனா, அப்படியே எல்லா மக்களும் பட்டாபிஷேகம் மாதிரி விட்டல நாமத்தை சொன்னாதான் நான் வருவேன், நான் காலையே உள்ள வைப்பேன் அப்பதான் அப்படின்னு சொல்கிறார். இந்த விஷயம் எல்லா மக்களுக்கும் தெரியறது. எல்லாரும் சந்தோஷமா రంగు జెండాల భజన రమ్యమైన రంగని భజన రాయామున పోవుచున్నడే పండారి చేర పండరికే పోవుచున్నడే రంగు జెండాల భజన రమ్యమైన రంగని భజన రాయామున పోవుచున్నడే పండారి చేర పండరికే పోవుచున్నడే శ్రీరంగారంగాయునుచు శ్రీరామ్ రామాయునుచు శీఘ్రముగా పోవుచున్నడే భక్తుల భజన పండరికే పోవుచున్నడే నారాయణ దాసుని పిలచి నవనీత చోరుని తొడిగిన తన చోప పోవుచున్నడే భక్తుల భజన పండరికే పోవుచున్నడే దక్కి దక్కా నదమతోడా డమ్ డమడము నగర శబ్దమతోడా డకా కొట్టి పోవుచున్నడే భక్తుల బలుల భజన పండరికే పోవుచున్నడే రంగు జెండాల భజన రమ్యమైన రంగని భజన రాయామున పోవుచున్నడే పండారి చేర పండరికే పోవుచున్నడే. बोल पंडरीनाथ महाराज की जय. பேர்பட்ட பானுதாசரோட வம்சத்தில் வந்தவர் தான் ஏகநாதர். ஏகநாதர்